السلام عليكم. عليكم السلام ورحمة الله وبركاته. பேஜ் நம்பர் என்ன? ஒன்று. ம் உங்களோட பெயர்? சூரத்துல் ஃபாத்திஹா. ம் أعوذ بالله من الشيطان الرجيم. என்ன சவுண்ட் போகுது அப்படி? போதாது. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد ம் لله رب அல்ஹம்து العالمين. ஹேண்ட பில வரல, ஹே வரல, சின்ன ஹே வரணும். அல்ஹம்து அல்ஹம்து الحمد لله رب العالمين. சரி போதுங்க. الحمد لله رب العالمين. அல் சரி போதுங்க. அல்ஹம்து என்ன கஷ்டமாக்குதா? தொண்டை வருத்தமா? இருமல். ம் ஐஸ் குடிச்ச போல அப்படியா? இல்ல இல்ல. இல்லையா? ம் الحمد அதான் لله இல்ல رب போகக்கூடாது, العالمين. வரக்கூடாது. الحمد 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 لله رب العالمين. الرحمن الرحيم. مالك يوم الدين. இது எத்தனையாவது? إياك என்ன மத்து? نعبد. மாலிகி யௌமித்தீன். மதுர பேர் என்ன? المد العاري للسكون. ம் المد العاري للسكون. அப்ப நான் ஏன் அப்படி சொல்றோம்? இந்த இடத்துல மத்திர ஏன் அதை மது எழுத்துக்கு ஆறுதல் சுக்கூன்னு சொன்னீங்க? அந்த கடைசியில வருதுன்னு கேட்டீங்க மீ. அது எஸ் 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 எஸ். மத்திர எழுத்து பின்னால ஏதாவது அஹ், ஹரக்கத்ல ஹரக்கத் வந்த எழுத்து வந்தா ம் நாங்க நிப்பாட்டுற காரணத்துல அந்த எழுத்து நிப்பாட்டினா அந்த எழுத்துக்கு ஃபதத்தைன் இல்லாம வேற ஹரக்கத் வந்தா அதுக்கு சுக்கூன் வச்சு நிப்பாட்டணும். ம்
ஏதோ அவன் தான் மூச்சு தான் போயிருந்தேன் ஏன்னா اه إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين சரி போதுங்க ஒரு என்ன மருந்து இது இந்த சவுண்ட காணும் கேட்ட கேள்வி விளங்கிட்டா آه، ஒரு என்ன மருந்து المد المتصل اها المد متصل ايه المد متصل ولا الضالين சவுண்ட காணும் ஏன் அது மத்து முத்தசில் தொண்டை பிரச்சனையா விட தெரியுது இல்லையா தூக்கம் பேத்துட்டா ஏன் விளங்குது இல்ல மதுர மதுர எழுத்தில் ஒரு அடையாளம் ஒரு சொல்ற வந்து அதே சொல்ற விளங்கல மதுர எழுத்தில்லாடி அடையாளம் ஒரு சொல்ல வந்து அதே சொல்ல மதுர எழுத்து இல்லாட்டி அடையாளத்தை அடுத்ததா ஹம்சா வந்தா அதுக்கு மத்து முத்தன்னு சொல்லு இந்த ஹம்சா வந்து இது அப்படித்தானே ஓ எங்க வந்து ஹம்சா வளர்ந்தாலும் இல்ல மத்திர எழுத்து வந்து ஹம்சா சொல்லுங்க பாப்போம் என்ன எழுத்துக்கு எங்க வந்து ஹம்சா அப்படின்னா புதிய ஒரு குர்ஆன் உங்களோட இருக்குது எங்கட ரோல ஹம்சா இல்ல இல்ல ஹம்சா இல்லையா இப்ப நான் நசன் ஹம்சா வந்தீங்கன்னு சொல்லி ம். அப்ப என்ன மத்து ஹம்சா வரலங்கிறீங்க அப்ப என்ன மத்து அது விட அல் வரல மத்துல் லாசிம் அல் மத்துல் லாசிம் களிமை முத்தக்கல் அல் மத்துல் லாசிம் களிமை முசக்கல் இப்படி பிள்ளையாச்சுன்னா எப்படி ஓதுறது இப்பதானே படிச்சுக்கிறோம்
ம் மேன் படிச்ச சட்டத்துல இவ்வளவு பிழை வந்தா எப்படி நாங்க படிக்கிறது எப்படி நாங்க ஓதுறது ஓதுற விஷயம் ஞாபகத்திலேயே என்ன செய்யுது. நீங்க சொன்ன மது வலத்தாலின் அப்படியா? ஓ இந்த நீ சொன்ன உதாரணம் பேர் சொன்னீங்களே மது லாசிம் கலிமை முசகல் சொன்ன அப்படித்தானே? ஓ ஏன் அந்த பேரை சொன்னீங்க, எதுக்கு போற எது மதி சொல்லுங்க பாப்போம். அவர் சொல்ற மத்திய எழுத்து வந்து அதே சொல்ற அதுக்கு அது பின்னால சட்டம். அது சட்டம். இங்க நிக்க என்ன எழுத்து வந்திக்கு அதுக்கு ஒரு சொல்லுங்க. எந்த சொல்லது முதலாவது இப்ப ஆ லீனுங்கிறது சொல். ஒரே சொல்லு சொல்றீங்க. அப்ப லீனா வலாவா லால் லீனா அல்லது வளல்லாலின்னு ஒரு சொல்லா எந்த சொல்லது இங்க வந்திக்கிறது? வரல. ஆ எங்- கேட்கறது வாங்குதா? ஓ ஆ இங்க வந்திக்கிற சொல்லது. நீங்க கேக்குற சொல்ல ஆ நீங்க கேக்குறதா இப்ப நீங்க சொல்றது எந்த சொல்? என்னமோ சொல்றீங்களே இப்ப மத்து லாஜின் களிமை முசக்கலின் வலவால் சட்டம் சொல்லிட்டு. ஓ எந்த சொல்லது? வலவாலி வலதாலின்னு சொல் அதுல. ஓகே, அடுத்தது. அடுத்தது அஹ், அந்த மீன் ரஹீம் ம்? கடைசியில இப்ப சரி, இப்ப நீங்க சொன்ன சட்டத்துல முதல் போகுது சரி. ஒரே சொல்லுல என்றது சரி. இப்ப இந்த சொல்ல அடுத்த சட்டம் என்ன சொல்லுது? இது அந்த வலவாலிமா இப்ப நீங்க சட்டம் ஒன்று சொன்னீங்க, என்ன பேசுனீங்க? சட்டத்தை சொல்லுங்க இப்ப திருப்பி. சட்டத்துல இருந்து சொல்லுக்கு உதாரணத்துக்கு வாங்க இப்ப. சட்டம் என்ன அது சொல்லிக்குது? மத்தியில் மதுலாஜின் கலிமை முசக்கல் ஒரே சொல்லுல என்று சட்டம் சொல்லுது. ஆகவே இங்க இருக்கிற ஒரே சொல்லுனா வலத்தாலின். திருப்பி சட்டம் என்ன சொல்லுது? ஒரே சொல்லுல என்ன சொல்லுது? அப்படித்தான் வரணும். அப்பதான் மறக்காது. மத்திர எழுத்து மத்திர எழுத்து வந்தா அதே சொல்ற அதுக்கு பின்னால சத்து வரும். விளங்கல? அதே சொல்லல. அதுக்கு பின்னால சத்து வந்த எழுத்து வரும். எதுக்கு பின்னால? ஒரு சொல்ற மத்திர எழுத்து வந்து ம் அதே சொல்ற ம் அதுக்கு பின்னால ம் சத்து வந்த எழுத்து வரும். சரி, இப்ப இங்க வாங்க, விஷயத்துக்கு வாங்க. இப்ப இங்க எந்த சொல் வந்திக்குது? எந்த மதுர எழுத்து வந்திக்குது? எதுக்கு பின்னால எந்த எழுத்துக்கு மேல சத்து வந்திக்குது? இப்ப அதை சொல்லணும். விளங்குதா சொல்றது? நீங்க படிச்ச சட்டத்தை இந்த இடத்துல எப்படி வந்தீங்கன்னு சொல்லுங்க. அப்பதான் உங்களுக்கு மறக்காது. அந்த கேட்கறது விளங்குதா வா எப்படி சொல்றேன்னு சொல்லி? அஹ், ஆ வால அலிஃப் வருது மத்திர எழுத்து. அதுக்கு அடுத்ததா சத்து வந்து லா வருது. அதே சொல்றது விளங்கல? கிளாஸ்ல தான் போவோம். அந்த வாலில ஓகே. தாலின்ல. அலிஃப் வருது மத்திர எழுத்து. அந்த விளங்கல விளங்கல. சொல்லு கொஞ்சம் சத்தமா பேசணும். அலிஃப்
அலிஃப் வருது. அலிஃப் வந்திக்குது. என்ன அலிஃப் அது? மத்திர அலிஃபா, நீட்டி ஓதுற அலிஃபா, என்னதுக்கு அலிஃப் அது? நீட்டி ஓதுற அலிஃப். அலிஃப் ரெண்டு மூணு அலிஃப் வந்திக்கு. லாமு பக்கத்துலயும் அலிஃபிக்கு. இந்த இதுவும் அலிஃப் தான். இந்த அடுத்த அலிஃப் இந்த வந்திக்குது. இதுவும் ஒரு அலிஃப். இதுலயும் ஒரு அலிஃப் இருக்குது. அங்க அடுத்த அலிஃப். திருப்பி இங்க இந்த ஒரு அலிஃப் இருக்குது. மூணு அலிஃப் இருக்குது. எந்த அலிஃப்? நீட்டி ஓதுற அலிஃப். நீட்டி ஓதுறதுக்கு பின்னால வலாதாலின்னு ஓதையிலும் லாம நீட்டையும் நீட்டுறதுக்கு அலிஃப் இருக்குது. தாதுக்கு பின்னால அலிஃப் மிகி அதை நீட்டையிலும் எந்த அலிஃப் அப்படின்னா? அந்த வா ஆ துவாதை தொடர்ந்து வந்திருக்கிற அலிஃப் அப்படித்தானே? ஆ, இப்ப லாமுக்கு மேல ஆ, சத்திக்குது. ஆ. என்னவோ அந்த சொல்ற மத்திர எழுத்து வந்திருக்கு அலிஃப். இப்ப நீ சொன்ன அந்த சத்து வந்து சொல்றே எது? தாதுக்கு மேல இருக்கிற சத்தா லாமுக்கு மேல இருக்கிற சத்தா? சட்டம் லா அலிஃபுக்கு அடுத்ததான் வரணும் சப்து. வேங்கல்ல எனக்கு தெரியும். நீங்க சொல்றீங்க எப்படி? அ- இப்ப அந்த ஆ அந்த சொல்லு வந்த மத்திர எழுத்துக்கு அடுத்ததான் வரணும் மத்துக்கு அடுத்துக்கு மத்திர எழுத்துக்கு அடுத்தா தான் என்ன வரணும்? லாம் வரணும் அப்படியா? சப்து. ஷத்து வரணும். வெரி குட், வெரி குட். டெல்லி முடியணும். முடியிற மாதிரி இல்ல. முடிஞ்சு அவ்வளவுதானா? இப்போ ஒரு சொல் வாது என்ற எழுத்து வந்திருக்குது. அதை தொடர்ந்து மத்துடைய அலிஃப் வந்திருக்கிறது. அதுக்கு அடுத்தது என்ன செய்யணும்? விலங்கல்ல அதுக்கு பிறகு அதுக்கு பின்னால சத்து வந்திருக்கு. ஷத்து வந்திருக்கு. சத்து வந்து அந்த அலிஃபு பின்னால் சத்து வந்த எழுத்து இருக்கு. அத அல் மத்துல் லாசிம் கலிஃபை முத்தக்கல் சொல்றாங்க. ம். நல்ல உங்களோட ஆன்சர் நல்ல. பட் எனக்கு அடுத்த கிளாஸுக்கு திருப்பி ஒரு முறை இந்த சூறா ஓதிட்டு போகணும். கேள்வி கேட்க நேரம் டக்கு டக்கு டக்குன்னு பதில் வரணும். சட்டம் எல்லாம் லேட் ஆகப்படாது. பிற பிள்ளையா வரையும் படாது. சொல்லிக்கு போறோம் அடே ஹம்சா இல்லையேன்னு யோசிக்கவும் படாது. அடுத்த சூறா ரெடி ஆகிட்டு வரணும். இப்போ அலிஃப்லாம் ஸ்டார்ட் பண்ண அடுத்த பங்களுக்கு சட்டங்கள் கேட்பேன். சும்மா போயில எல்லாம் எல்லாம் தெரியும் இப்போ உங்களுக்கு. சட்டங்கள் எல்லாம் தெரியும் ஆ, கையில. அடுத்தடுத்த சூறாக்களை ஓதுற சந்தர்ப்பத்திலையும் அதுக்குரிய ரெடியாக வைக்கணும். ஆ. சரியா?